ஐன்ஸ்டீன் அவர்கள் அந்த சார்பு கோட்பாடு தத்துவத்தை கண்டுபிடிச்ச உடனே திடீர்னு அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுறார். அவரை ஒவ்வொரு ஊர்லேயும் அவரை பேச கூப்பிட்றாங்க. சொற்பொழிவுக்காக, அதை பற்றிய விளக்கம் கேட்பதற்காக ஒவ்வொரு ஊர்லேயும் பேச கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் பேசி அவருக்கே போர் அடிச்சிருது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறோமே அப்படின்னு வெறுத்துருது. அன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது டிரைவர்கிட்ட சொல்கிறார், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே எரிச்சலாக இருக்குது, ஏன்டா பேச போகிறோன்னு இருக்குது, செம போர் அப்படின்னார். இப்போ டிரைவர் சொன்னார், ஆமாங்க, நானே 10-15 நிகழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து வந்தேன்னா நீங்கள் என்ன பேசுவீங்கிறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஒன்று இவர் கேட்டார், நான் பேசுகிறது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு? ஆமாம், அப்படியே சொல்வேன், நீங்கள் வணக்கத்துலேருந்து நன்றி வரைக்கும் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே சொல்வேன். இவர் அசந்துட்டார். சரி, ஒன்று செய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உனக்கு பதிலாக டிரைவராக இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீ ஐன்ஸ்டீனாக இருந்துக்கோ, அந்த மக்களுக்கு என்னையே தெரியாது, என் புகைப்படத்தை கூட அவங்க பார்த்ததில்ல, நீ போய் பேசு அப்படின்ட்டார். சரின்னு ஐன்ஸ்டீனுடைய டிரைவர் ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து பேசுகிறார். இவர் பின் வரிசையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். பயங்கரமாக பேசுகிறார். ஐன்ஸ்டீனே மிரண்டார். ஏடா நம்மளை விட ரொம்ப சிறப்பாக இதை பற்றி பேசுகிறானேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறார். பேசி முடித்த உடனே சந்தேகம் கேட்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்க எளிதான கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டார். திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐன்ஸ்டீனுக்கு அதை விட பதட்டமாயிருச்சு. அச்சுச்சோ, இப்படி மாட்டிக்கிட்டாரே, இப்போ உண்மையை சொன்னால் நம்மளெல்லாம் எவ்வளோ தப்பாக அந்த ஊர்க்காரங்க நினைப்பாங்கன்னு அப்படியே பதட்டமாக இருக்கிறார். இந்த கடினமான கேள்வியை கேட்டவரை பார்த்து டிரைவர் சொல்கிறார், இன்னொரு தடவை கேளுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கேட்குறார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்குறீங்க பாருங்கள், இதுக்கு பதில் என் டிரைவரே சொல்லுவார், எப்போ வாப்பா வந்து சொல்லு. அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான அறிவு இருந்தாலே வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நம்மால் உடைத்து விட்டு போக முடியும். மேலே 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 ஒன்று அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். கிபி 1770 இங்கிலாந்தில் ஒரு கலவரம் வந்தது. நிறைய இளைஞர்கள் அந்த கலவரத்தில் மாட்டி சிறைக்கு போகிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போன ஒருத்தருக்கு பேர் வில்லியம் ஆடிஸ் அப்படின்னு பேர். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே அப்போல்லாம் எப்போ 17ஆம் நூற்றாண்டில் பல்லு விளக்குறதுக்கு உப்பு கறியும் ஒரு துணியும் தருவாங்களாம். அப்போல்லாம் ப்ரஷ் எல்லாம் கிடையாது இல்லையா, இவர் அதை வச்சு தான் எல்லோரும் பல் தேய்ப்பாங்க போல். ஒரு நாள் ஒரு அசைவ சாப்பாடு அங்கே போட்டிருக்கிறாங்க சிறையில். அந்த எலும்பை இவர் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பொழுது போகாமல். அந்த எலும்பை கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நுனியில் சின்ன சின்ன பல்லு பட்டு ஓட்டையாக ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், இவங்களுக்கு போர்த்திக்கிறதுக்கு விலங்குடைய அந்த ரோமத்தால் ஆன கம்பளி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 4-5 கம்பளியை முரட்டாக இருக்கிறத அந்த ரோமத்தை பிடுங்கி இந்த ஓட்டையில் வச்சு செருகி பல்ல தேய்ச்சி பார்த்துருக்கிறார். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் கண்டுபிடித்தது தான் நாம் பல் தேய்க்கிற டூத் ப்ரஷ். விஸ்டம் டூத் ப்ரஷ்ங்கிறது தான் உலகத்தின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ரஷ் கம்பெனி. இன்றைக்கு வரைக்கும் அது ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு மனிதன் அந்த சூழலை கையாள பழகி கொண்டாம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இதெல்லாம் புத்தகங்களை பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது. டெய்லி பல் தேய்க்கிறோம், ஆனால் இது எப்படி வந்துச்சுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் வால்டர் ஹண்டர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் சின்ன சின்ன தொழிலெலாம் செஞ்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டார். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இவர் மேலே வழக்கு போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்னடா செய்ய அப்படின்னு நொந்து போய் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன கம்பி கிடந்திருக்கு. இந்த கம்பி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்போ ஒரு மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் நிறைய ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது போல். அந்த கம்பியை இப்படி சுற்றி சுற்றி வளைச்சி இஷ்டத்துக்கு வளைச்சி பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நேரத்தில் அந்த கம்பியை அவரால் லாக் பண்ண முடிஞ்சிருச்சு. சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்றைக்கி பெண்கள் பயன்படுத்துகிற சேஃப்டி பின். ஒரு சாதாரணமாக ஒரு விளையாட்டு போக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கி நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சேஃப்டி பின் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு கடினமான சூழலிலும் கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியும் என்றால் மனதில் இருக்கிற தடையை என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியை நோக்கி நாம் நடை போட ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி இந்த தலைப்பு இப்போ தான் பெண்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் இந்த தலைப்பை எடுக்கும் போதே நான் நினச்சேன், இந்த தலைப்பு ஆண்களுக்கு பொருந்துவதை விட பெண்களுக்கு தான் அதிகம் பொருந்தும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பெண்கள் தான் நிறைய தடைகளை உடைத்து இந்த சமூகத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தடை இல்லை அப்படின்லாம் சொல்லலை. ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை.
அதனால் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1% பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி தாண்டி அந்த தடையை உடைச்சி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இத்தனை பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தடைகளை அவர்கள் உடைத்துவிட்டு முன்னேறி இருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிருபர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவங்களால வீட்டையே ஆள முடியாது, நாட்டை எப்படி ஆள போகிறாங்க? அவங்கக்கிட்டே கேட்டாங்க, எப்படிங்க உங்களால் நாட்டை ஆள முடியும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். இந்திரா காந்தி ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்க, ஐ எம் நாட் எ உமன் பட் அ ஹியூமன் என்று சொன்னார்கள். என்னை பெண்ணாக பார்க்காதீர்கள், உங்களை போன்ற சக மனிதனாக பாருங்கள் என்று சொன்னார். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றால் நம்ம இந்திரா காந்தியை தவிர யாரையும் யோசிக்க முடியவில்லை. இப்போ அந்த தடையை அவர் உடைத்து விட்டார். நான் பெண் என்கின்ற அந்த தடையிலிருந்து விலகி நான் இன்றைக்கு பிரதமர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிக்கு, ஒரு விலாசத்துக்கு, ஒரு விசாலத்திற்கு அவரால் வர முடிந்தது என்றால் அதுதான் வெற்றிக்கு தன்னை இழுத்து சென்றிருக்கிறது. சாதாரண அல்ல, ஒவ்வொரு பெண் முன்னாடி வர்றதுக்கு பின்னாடியும் பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது தான் அந்த அதிசயம்லாம் நமக்கு தெரியும். மார்க்ரெட் மிச்சல் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாள் கால் அடிபட்டு, ஒரு விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. அவங்க கணவர்கிட்ட சொல்லி டெய்லி லைப்ரரியிலேருந்து ஏதாவது புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க, இப்படி படுத்தே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கணுன்னே அவர் டெய்லி 1 புக்கு 2 புக்கு எடுத்துகிட்டு வர்றார். திருப்பி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதையாக ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த கதை ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப அபத்தமாக இருக்குது, இது நடையே சரியில்லை, இது முடிவு சரியில்லைன்னு ஒவ்வொரு புஸ்தகத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுங்க. பாரு, உனக்கு பிடிச்ச புஸ்தகம் ஒன்று வேணும்னா நீ புஸ்தகம் எழுது, நீயே எழுதுனா தான் உனக்கு பிடிச்ச புத்தகமாக அது மாறும். உடனே மறுநாளே நோட்டு வாங்கிட்டு வாங்க, பேனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க கையோடு எழுதிய ஒரு நாவல் தான் கான் வித் த விண்டு அப்படிங்கிற ஒரு நாவல். அது உலக பிரபலமானது. அதை வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க. பல விருதுகளை பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாகவும் அந்த கதை மாறியது. என்றால் நமக்கு ஒரு சூழல் தடையாக அமையும் போது அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வெற்றியாளர்களாக பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படுகிறார்கள். ஆங்கில எழுத்தாளராக ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் சாதிப்பாங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் வைமு கோதை நாயகி அப்படிங்கிறவங்க 1920களிலேயே நாவல் எழுதினவங்க. எவ்வளோ ஆச்சரியம்! 1920களில் 1901லேயே என்னமோ அவங்க பிறக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை? 5 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 9 வயசு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா கதை சொல்ல தெரியும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்ததுன்னு வைங்களேன், சண்டை 5 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பக்கத்து வீட்டில் என்னம்மா சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் உங்கள் மனைவிட்ட கேட்டுருங்க, 2 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி ஒரு கதை சொல்கிற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்போ எல்லாருக்கிட்டே அவங்க கதை சொல்கிறாங்க, அதை நாடகம் மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நீ ஏன் இதை ஒரு நாவலாக எழுதக்கூடாது அப்படின்னு. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த பட்டம்மாள்னு அவங்களுடைய தோழி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுகிறாங்க. இந்திர மோகனா என்கின்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளரின் நாவலாக அது வெளிவருகிறது. அதற்கப்புறம் அவங்க 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க. 115 நாவல் அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்க எழுத பழகி, படிக்க பழகி, வாசிக்க பழகி இத்தனை நாவல்களை எழுதினார்கள். என்றால் தனக்கு முன்னால் ஒரு பாறாங்கல்லை போல பிரச்சனை வந்தாலும் தானே ஒளியாகவும் தானே சிற்பியாகவும் எவனால் மாற முடிகிறதோ அவன் அந்த பாறையை சிலையாக வடிக்க முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கிய பெண் நிரூபித்திருக்கிறார்கள். என்றால் நம்ம பிள்ளைகளால் முடியுமா? முடியாது. எவ்வளவு தடை வந்தாலும் நம்மளால் தாண்ட முடியும். அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எல்லாருமே இன்னைக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தில் அடங்கி போயிட்டோம். பெண்கள் சீரியலோடு முடிஞ்சு போச்சு, ஆண்கள் விவாதத்தோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், செவ்வக வடிவில் ஒரு சாத்தானை நம்மளே வாங்கி கையில் கொடுத்துட்டோம் இல்லை? இந்த சின்ன விஷயத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு முடிந்து போய்விட்டது. ஆனால் சின்ன விஷயத்தில் மாட்டிக்கொண்டவன் பெரிய விஷயத்தை அடைய முடியாது என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அவர் பூஜை வழிபாட்டுக்காக தேவையான எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சிட்ருக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய தட்டில்
சின்னதாக பூந்தியை மலை மாதிரி குவிச்சிருக்காங்க. இவ்வளோ பூந்தி. எறும்பு வந்து இந்த பூந்தியை மொச்சிக்கிட்டே இருக்குது. குருவே, இப்படி எறும்பு பூந்தி எடுத்துகிட்டு இருக்குது, கடவுளுக்கு வச்ச பொருளை எறும்பு எடுத்துகிட்டு போகுது. இவர் சொன்னார், அந்த பூந்தி மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி ஜீனியை வச்சு ஒரு வட்டம் போடுங்க அப்படின்னார். சரின்னு ஜீனியை எடுத்துகிட்டு வந்து அந்த பூந்தியை சுற்றி ஒரு வட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லா எறும்புகளும் ஜீனியை எடுத்துகிட்டு போச்சே தவிர பூந்தி பக்கம் வரவே இல்லை. இப்போது ராமகிருஷ்ணர் சொன்னார், எவன் ஒருவன் சின்ன சின்ன இன்பங்களில் தன்னை இழக்கிறானோ அவன் பெரிய இலக்குகளை அடைய முடியாது என்று சொன்னார். சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை தொலைச்சிட்டோன்னு வைங்க, பெரிய கனவுகள், பெரிய லட்சியங்கள், பெரிய சிந்தனைகளுக்குள் நாம் நுழையவே முடியாது. இதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக யோசிக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொன்னான். எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? பெரிது கேள் அப்படின்னா அது சாதாரண கவிஞன். பெரிதினும் பெரிது கேள்னா பாருங்க, அப்போ தான் அவன் சாகாவரம் பெற்ற கவிஞனாக மாறுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் பெருசுன்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ 50 கோடி எனக்கு பெருசுன்னு வைங்க, அதை கேட்காத, 500 கோடி கேள். கலெக்டர் ஆகிறதா ஒருத்தருக்கு பெருசுனா அதை விட பெருசு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கேள். பெரிதினும் பெரிது கேள். அவன் சிந்திக்கிறதே ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளுக்கு பாடும்போது கூட பாரதி என்ன சொல்றான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அங்கதாங்க அவன் நிற்கிறான். குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதாரண கவிஞன். தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொன்னா பாருங்க, அதான் அவன் சாகாமரம் பெற்ற கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவமோ, நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னாலும் அதை விட பெரிய பாவம். இந்த உலகத்தில் தாழ்ந்தது கிடையாது என்றால் உயர்ந்ததும் கிடையாது. அப்போ உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னா எல்லாம் சமமாயிடுது இல்லையா? இதை குழந்தைகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. அதனால தான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதினான். அவன் சொன்ன வார்த்தை 20 வருடம் கழித்து அப்படியே பலித்தது. அவன் அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்தாலும் கூட அவன் வார்த்தைகள் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் அவன் சாகாவரம் பெற்றவன் என்பதை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த பெரிய சிந்தனையை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாத்தையுமே அவங்க அடித்து நொறுக்கிட்டு போகிறாங்க. நம்ம பாரம்பரியம் பண்பாடுன்னு என்னென்னமோ நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த தமிழ் மண்ணில், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணமாகி கொடுத்துருக்குறாங்க. 2 மாதத்தில் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா கேட்டார், என்னடா செல்லம் 2 மாதத்தில் வந்துட்டேன், அங்கே எதுவும் எனக்கு செட் ஆகலைப்பா, இந்த மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, நமக்கு செட் ஆகாதுப்பா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அப்படி சொல்கிற? செட் ஆகாதுப்பா, உடுப்பா, தொல்லைப்படுத்தாது. சரிடாமா அப்படின்னு 3 கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை வச்சுருக்கிறார், இன்னொரு கிண்ணத்தில் ஒரு கேரட், இன்னொரு கிண்ணத்தில் பனங்கற்கண்டு. இந்த 3லையும் தண்ணி ஊற்றி இதை 3ஐயும் சுட வச்சு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னார். 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இப்போ லேசாக இருந்த முட்டை கடினமாக மாறிடுச்சு, கடினமாக இருந்த கேரட்டு மென்மையாக மாறிடுச்சு, பனங்கற்கண்டு அந்த தண்ணியோடு கலந்து தான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அப்பா சொன்னார், உனக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீ கடினமாக மாறப்போகிறாயா, இல்லை நீ ஒன்றுமே இல்லாமல் கரைந்து போக போகிறாயா, அல்லது அவர்களை புரிந்து கொண்டு நீ வேறு அவர்கள் வேறு இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக கலந்து இந்த பனங்கற்கண்டு போல நீயும் சுவையாக மாறி அவர்களுக்கும் ஒரு சுவையான வாழ்வை கொடுக்க போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவள் யோசிச்சிருக்கிறாள். நம்ம எல்லாத்தையுமே ஒரு முன் முடிவுகளாலேயே கொண்டு, மாமியார்னா சண்டை போடுவாங்க, மாமனார்னா இப்படி தான் இருப்பார், வீட்டில் இருக்கிற நாத்தனார்னா இது நம்ம முன் முடிவுகளோடு போகிறோம். ஏன் இந்த முன்முடிவுகளோடு போக வேண்டும்? அங்கே இருக்கிறவங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் மனுஷங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரி தான் அங்கே இருக்கிற கொழுந்தன், நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் அங்கே ஒரு நாத்தனார், நம்ம சித்தி, நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை மாதிரி தான் அங்கே ஒரு மாமியார் என்கின்ற உறவு மனப்பான்மையோடு அங்கே போனால் பனங்கற்கண்டு போல அவர்களோடு நம்மால் கலக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னத தத்துவத்தை ஒரு புத்தகம் வாயிலாகத்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு உணர்த்த முடிகிறது என்றால், இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு வெளியேற முடியும். நான் ஒரு 2 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெண்களுடைய ஆற்றல் எவ்வளோ பெருசு அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஓவிய கல்லூரி, அதில் ஓவியம் படிக்கிறதுக்கு சேரணும்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் 3 ஓவியம் வரைஞ்சி அனுப்பி வைக்கணும் அந்த கல்லூரிக்கு. காமன் தலைப்பு 2, ஒன்று கரண்டி, இன்னொன்று சைக்கிள், 3வது தலைப்பு உங்களுக்கு பிடித்த பொருள். யார் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ இந்த 3ஐயும் அவங்க வரைஞ்சி அனுப்பி வைக்கணும். நிறைய பேர் வரைஞ்சி அனுப்புகிறாங்க, அதில் தேர்வு செய்வாங்க.
ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு வந்திருக்குது, ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. கரண்டி ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி இந்த நிழல் கூட இருக்கிற மாதிரி. சைக்கிளும் அவ்வளவு சிறப்பாக வரைஞ்சிருக்கிறாங்க. 3வது ஓவியம், பிடித்த ஓவியம் என்ன வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா அந்த பேப்பர் எதுவும் வைக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க. பின் குறிப்பு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கிறாங்க. எழுதி 3வது ஓவியம் எங்கே என்று தேட வேண்டாம், உங்களுக்கு வந்தது இல்லையா அந்த அஞ்சல் கவர், அதில் பாருங்கள், அதில் இருக்கிற ஸ்டாம்ப்பு நான் வரைந்தது தான். எடுத்து திருப்பி பார்க்குறாங்க, அதில் தபால் முத்திரை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பெண் வரைந்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு துறை தன் கைக்கு கிடைத்தாலும் இத்தனை காலம் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்ணினம் அதை உடைத்து வெளியேறி தன்னை முன்னிறுத்தி கொண்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு எல்லா பக்கமும் பெண்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது. பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை இந்த இந்திய மண்ணில் பிறந்து அந்த பிரச்சனையை தாண்டி சாதனையை வென்றெடுத்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருணிகா சின்ஹா அப்படிங்கிற பேர் நீங்கள் கேட்டுப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்ஹா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை, அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டில் மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவில். அதனால் அவங்களுக்கு விளையாட்டு கோட்டாவில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்கிறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்தில் ட்ரெயினில் ஏறி 26 வயது அருணிமா சின்ஹா ட்ரெயினில் ஏறி பயணம் செய்கிறார்கள். ட்ரெயினில் நடுராத்திரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க கழுத்துலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில் வச்சுருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 4-5 முரடர்களுக்கு, திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. உங்கள் 4 பேர் வந்து அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையலை கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்கக்கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் வந்து அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்லேருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. அப்படி தூக்கி வெளியில் எறிகிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்தில் போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கமடைகிறா. கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் விழிப்பு தட்டுது. எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பார்க்குறா. எதிர் திசையிலிருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேலே ஏறிட்டு போயிடும். திரும்பவும் அந்த பொண்ணு மயக்கமாயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்கள அடைச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்க்குறாங்க. இடது காலை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பார்க்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாமல் அப்படியே படுத்திருக்கிறா. என்ன செய்கிறதுனே தெரில. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க, நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்தி, இப்படி ஆயிடுச்சே உன் நிலைமை, இனிமேல் நீ எப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த நிலைமையில் என்னால் எதையுமே சாதிக்க முடியாதா, நான் வெற்றி பெறவே முடியாதா, நான் பழையபடி வெளியில் வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் தொடுவேன், படக்குன்னு சொன்னா, நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவ அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22ஆம் தேதி எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்தபோது நான் செத்து போனேன், எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும்போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். நாம் அத்துணை பேரும் மனிதர்கள். தடைகளை உடைப்போம், சாதனை படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ காலையில் ஒரு ஆவாரை தேநீர் குடிக்கலாம், இஞ்சி எலுமிச்சம்பழம் தேநீர் குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். தினம் எதுக்கு காலையில் எழுந்திரிச்சா நான்லாம் கும்பகோணம் டிகிரி காஃபி தான் குடிப்பேன்? எதுக்கு? ஒரு நாள் காஃபி குடிச்சுக்குவோம், ஒரு நாள் தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு நாள் ஆவாரை தேநீர், ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் வந்து இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு,
ஒரு நாள் நெல்லிக்காய் தேநீர் ஒரு விஷயம் குடித்து பாருங்கள். நாளை காலை உங்களில் யாராவது கொஞ்சம் பேர் வந்து சோதிச்சு பாருங்கள். வெறும் நெல்லிக்காய் பொடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் பொடியை காப்பி டிகாஷன் மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நல்ல வெந்நீரை போட்டு அந்த டிகாஷனை இறக்கிட்டு ஒரு 4 துளி தேன் இல்லைன்னா பனங்கருப்பட்டி போட்டு குடித்து பாருங்கள். அது கொடுக்கக்கூடிய சுவையை ஒரு பானமும் கொடுக்காத நண்பர்களே. அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம குடிக்கிறது இல்லை. நெல்லிக்காய் தேநீர் எத்தனை பேர் நம்ம வீட்டில் குடிக்கிறோம்? சற்று மெனக்கடணும், சிறு கரிசனம் நமக்கு வேணும். நான் அடிக்கடி சொல்வது, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சற்று அடுப்பங்கரையில் கூடுதலாக 10 நிமிடங்கள் செலவழியுங்கள். அடுப்பங்கரையில் கூடுதலாக 10 நிமிடம் செலவழித்தால் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 10 வருடங்கள் கிடைக்கும் நண்பர்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த நெல்லிக்காய் டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது? டிவியில் வந்து ஒரு பாட்டி வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு உடனே போய் 3 ரோசஸ் வாங்கிட்டு வாடா, 10 ரூபா கொடுத்து பாக்கெட் வாங்கிட்டு வரோம். நாம் ஏன் கொஞ்சம் ஒரு இங்கே கிடைக்காதா ஒரு 50 கிராம் வந்து நெல்லிக்காய் பொடி, 50 கிராம் சுக்கு பொடி, 50 கிராம் தூதுவளை பொடி, திரிகடுகம் பொடி, சிறு மெனக்கடல் தான். ஒரு கண்ணாடி பாட்டிலில் 4-5 புட்டியாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தேநீரை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்துக்கொள்ளலாம். காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். செம்பருத்தி பூ இருக்கு, ஒரு 5 செம்பருத்தி பூ. இருமலுக்கு சித்தரத்தை, இதயத்துக்கு செம்பரத்தை, சித்தமருத்துவம் சொன்ன வார்த்தை. இதய நோய்கள், ஹைப்பர் டென்ஷன் டிசீஸுக்கு அந்த செம்பருத்தி டீ போட்டு குடிங்க. இதய தொந்தரவு வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அறிவியல் ஆய்வுபூர்வமாக ஆவாரையை கண்டுபிடிக்கிறான். நம்ம இன்சுலின் போடுறாங்க. அந்த இன்சுலின் போய் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளணும். அங்கே தான் எனர்ஜியாக மாறும். அதுதான் அறிவியல் சொல்கிறது. அந்த இன்சுலின் சர்க்கரையை எடுத்து செல்லுக்குள் தள்ளுவதற்கான சில நொதிகள் ஈரலிலிருந்து சுரக்கணும். அந்த ஈரலிலிருந்து சுரக்கக்கூடிய நொதிகளை தூண்டுவது ஆவாரை நண்பர்களே. அதை ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு மேம்போக்காக பேசின விஷயமோ அனுமானத்தில் சொன்ன விஷயம் அல்ல. இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸில், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலலாம் ஆய்ந்தறிந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நாளைக்கு வந்து ஆவார் அப்படின்னா ரான்பேக்ஸி ஒரு மருந்து கொண்டு வருவான். அப்போ போய் 50 ரூபாய்க்கு வாங்குவோம். நம்ம ஊரில் பக்கத்தில் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆவாரம்பூவை போய் எடுத்துகிட்டு வரணும்னா நமக்கு வலிக்கும். நம்ம கொஞ்சம் சற்று மெனக்கெட்டு காலை பானத்தை ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக நாம் எடுத்துக்கிட்டோம். காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காலை உணவு திட்டம் நம்முடைய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில், பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கு இடையில் காலை உணவு திட்டம் இங்கே கொண்டு வந்தாங்க. எதுக்கு? காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலையில் அதுவும் புரதங்கள் அதிகமான உணவு நம்ம எடுத்துக்கொள்ளணும். காலையில் என்ன சாப்பிடுவீங்கன்னா, சார் இட்லி, வடை, சாம்பார், மசால் வடை அதெல்லாம் வேணாம். இல்லை நாங்கள் பூரி கிழங்கு அதெல்லாம் வேண்டாம். காலை உணவுங்கிறது புரதச்சத்து அதிகமுள்ள உணவாக இருக்கணும். நல்ல இவ்வளவான கொண்டக்கடலை, இந்த சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை. சர்க்கரை வியாதிக்காரர்கள் இருந்தால் கண்டிப்பாக 20% இங்கே இருக்கக்கூடிய 400 பேரில் உறுதியாக 150 பேர் டயபெட்டிக்னு எனக்கு உறுதியாக தெரியும். அப்படி இருக்க அவங்களுக்கு காலையில் நல்ல ஒரு அந்த வெள்ளையோ சிகப்போ கொண்டக்கடலை, ராத்திரி படுக்க போகும்போது தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் இந்த இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு அது மேலே கொஞ்சம் போல் மஞ்சத்தூளோ மிளகுத்தூளோ போட்டு சாப்பிட்லாம். இருக்கிறதுலையே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய சுண்டல் அந்த சிவப்பு கொண்டக்கடல் அதிக அளவு புரதம் உள்ளது. மிக அதிக அளவு உள்ள தாவர புரதம் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் சோயா. அதை ஒரு சுண்டலாகவோ ஏதோ காலையில் அந்த சுண்டல், அப்புறம் நல்ல காய்கறி துண்டு, என்ன காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அந்த காய்கறி துண்டு, ஒரு பெரிய கப்பில் சூப்பு, நல்ல புரதம். வேறு எனக்கு காய்கறி வேண்டாம், எனக்கு புரதம் வேறு வேண்டாம், நல்ல 2 துண்டு 2 முட்டை, வேக வைத்த முட்டை, இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு, நிலக்கடலை, பாதாம் பருப்பு, எது முடியுமோ இப்படியான ஒரு உணவு காலையில் இருக்கணும். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பல பேர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நடுவில் இட்லியை காணாம முருகலாக தோசையும் கட்டி சட்னியும் கொஞ்சம் மொளாப்படியும் இருந்தால் தானே முடியும்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி போய் இருந்த காலம்லாம் வேண்டாம். இனிமேல் நம்முடைய உணவு இப்படியான திட்டத்தில் இருக்கட்டும். அதுவும் குழந்தைகள் இருக்காங்க நம்ம வீட்டில், வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா நல்ல சிறுதானியங்களில் அதில் வந்து இட்லியோ தோசையோ கொடுங்க. சிகப்பரிசியில் கருப்பு அரிசியில் உங்களுடைய இட்லி இருக்கணும். இட்லி வெள்ளை வெளையர்னு இருக்கணுங்கிற காலம்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. பல பேர் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். அப்போ தலையில் வச்சுக்கோ இட்லியை. எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி? வேண்டாம். நம்முடைய இட்லி நல்லா சிகப்பு நிறத்தில் இல்லை கருப்பு நிறத்தில் இருக்கட்டும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், நண்பருடைய ஒருத்தர் வீட்டுக்கு. அங்கே போயிருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த பக்கம் வந்தாங்க. அவங்க என்னைய முகத்தடி பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை
அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இப்படி வந்துட்டு டக்குனு என்கிட்ட வந்து, சார் நீங்கள் தானே அந்த டிவியில எல்லாம் அந்த யூடியூப்ல எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா நான் தான். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ந்து அப்படின்னா பக்கத்தில் அவன் பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் பையன் ஒரு 10 வயசு பையன். அவன் ஏதோ ஃபோனில் அப்படி நோண்டிகிட்டு இருந்தான். அவனை அப்படி தட்டி தட்டி எடுத்து, டே இதான் சார்ரா, டே சார்ரா அப்படின்னாங்க. அவன் என்னை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் யாரும் தெரில அப்படின்னு அவன் திரும்ப நோண்டிகிட்டே இருந்தான். ஏன்னா அவன் உலகத்தில் நான் கிடையாது. அப்புறம் திரும்ப அந்த அம்மா தட்டிடே, நம்ம வீட்டில் இந்த கம்பஞ்சோறு, கேழ்வரகு ரொட்டி இதெல்லாம் நான் பண்ணுவேன்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னை இப்படி ஒரு பாறை பார்த்தான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நானும் தயாராக இருந்தேன் மிடுக்கா. அவன், நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இந்த அழுக்கு இட்லி, அழுக்கு தோசை இப்படி ஆக்கினதே நீங்கள் தானே அப்படி. நான் ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை வெள்ளையன்னு இட்லி சுட்டுட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேன்னா வேதனையாக இருந்துச்சு. முதல் வேதனை ஏன் தெரியுமா? கருப்பு என்றால் அழுக்கு என்று இந்த சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வேதனைப்பட வேண்டிய விஷயம் என் நண்பர்களே. கருப்பு தான் சிறப்பு. எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ, எந்த பொருளில் கருநீல நிறம் இருக்கிறதோ அதில் முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் இருக்கும். நம்முடைய தோலில் நிறைய கருப்பு இருந்தனாலே எதிர்ப்பாற்றல் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான்லாம் பாடாண்டுக்கானுங்க. வேதனையாக இருக்குது. நாம் சில விஷயங்கள் சமூகத்தோடு பிணைந்து பிணைந்து இப்படியான சிக்கல்களை உருவாக்குறது. நம்முடைய காலை உணவில் இனிமேல் கருப்பு இட்லி இருக்கட்டும், உங்கள் வீட்டில் சிவப்பு கலரில் தோசை சுட்டு சாப்பிடுங்க, பழுப்பு நிறத்தில் சோறு இருக்கட்டும், அதுதான் உடலுக்கு சிறப்பானது. ப்ரௌன் ரைஸாக இருந்ததுன்னா அந்த சோற்றினுடைய மேலே இருக்கக்கூடிய உமியில் இருக்கக்கூடிய சத்தும் தவிட்டில் இருக்கக்கூடிய சத்தும் ஓரளவேணும். முழுசாக அதுக்காக நெல்லை போட்டு அவிக்க முடியாது. ஆனால் முழுசாக பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு செய்யாமல் சற்று அந்த உமியினுடைய தன்மை இருந்ததுன்னா அதில் நார்பொருட்கள் இருக்கும், விட்டமின் B6 அதில் நிறையா இருக்கும், இதெல்லாம் சேர்த்துருக்கும். ஏன் திரும்ப திரும்ப கருப்பு கவுனியை சொல்கிறோம்? அவர் சொன்னார், அந்த ஒக்கினோவா கடற்கரையில் அவங்க சாப்பிட்ற அந்த கருநீல நிற சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதை பார்த்த உடனே நானும் தொலைக்காட்சியில் பார்த்த உடனே நான் திருவனந்தபுரத்தில் சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர் இருக்குது, அங்கே ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த கிழங்குகள் எல்லாம் கருநீளத்தில் இருக்க சிவப்பு கிழங்கு வந்திருக்காம இதில் ஏதாவது ஆராய்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா கருப்பு கவுனி, அதில் இருக்கக்கூடிய அதே ஆந்தோசைனன்ஸ் தான் அதில் நிறையா இருக்கிறது, அதனால்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எனக்கு அவ்வளோ திருப்தி. ஆஹா பரவாயில்ல. அப்போ ஆந்தோசைனின்ஸ் அவ்வளவு முக்கியமானது. நான் உடனே கேட்டேன், அப்போ நம்ம ஊரில் இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் வந்துருமா அப்படின்னா, சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடாது மிகப்பெரிய நிறுவனம் அதில் சிப்ஸ் தயாரிக்க போகிறார்கள் என்றான். நம்ம ஆளுங்க எந்த நல்ல பொருள் கொடுத்தாலும் ஒன்று பஜ்ஜி போட்டுருவான், இல்லைன்னா சிப்ஸ் போட்டுருவான். அது சிப்ஸ் போட்டால் பஜ்ஜி போட்டால் அதை விளங்காது. அந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டா தான் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறையும் என்று அறிவியல் சொல்கிறது. அப்போ அப்படியான கருமை நிறமுள்ள கருநீலம் உள்ள உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். மதிய உணவு எடுத்துக்கிறோமா, மதிய உணவில் நல்ல ரெயின்போ கலரில் காய்கறிகள் இருக்கணும், நல்லா சிவப்பு கலரில் கேரட் இருக்கட்டும், பீட்ரூட் இருக்குன்னா பீட்ரூட் துண்டு வச்சுக்கோ, பச்சை நிறத்தில் நிறைய ஒரு கைப்பிடி நிறைய கீரை இருக்கட்டும், என்னென்ன நிறங்களில் நல்லா வெள்ளரிக்காய் துண்டு, எந்தெந்த காய்கறிகள், இல்லை புலால் சாப்பிட்றோமா நல்ல மீன் துண்டு, கோழி துண்டுன்னு அவ்வளோ இருக்கணும். சோறு கொஞ்சமாக இருக்கணும். சோறை மலை மாதிரி குமிச்சு கொஞ்சோல தொட்டு சாப்பிட்ற பழக்கம் தயவுசெய்து நம்ம வேண்டாம். சோறு இப்போ நிறைய பேர் இல்லை சார் நான்லாம் வெஜிடேரியன் அப்படிப்பாங்க. சரி வெஜிடேரியன்னா எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா சோறை அப்படி குமிச்சிருப்பான். அவனுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை, சோற்றேரியன். சோறை குமிச்சு சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சமாக சோறு வைத்து காய்கறிகளை நிறையா வச்சுக்கோ, புலால் நிறையா வைத்துக்கொள்ள. அந்த கொஞ்சமாக வைக்கக்கூடிய சோறும் கருப்பு நிறத்துலையோ பழுப்பு நிறத்துலையோ சிகப்பு நிறத்திலே இருக்கட்டும். அப்படி நாம் அரிசி சாப்பிட்டு பழகணும். இல்லை சார் எனக்கெல்லாம் சுகர்லாம் கிடையாது சார், பிபிலாம் கிடையாது, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்குது இல்லை. இனிமேல் என்ன சொல்கிறார்கள் என்றால், லோ கிளைசிமிக் உணவு மட்டும்தான் சர்க்கரை புற்றுநோய்களை தடுப்பதற்கு மிக மிக முக்கியமானதுன்னு சொல்கிறான். அப்போ லோ கிளைசிமிக் உணவை நம்ம தான் தேடணும். இந்த சிறுதானியங்கள் நிறைய கேழ்வரகை தவிர மற்ற அத்தனை சிறுதானியங்களும் லோ கிளைசிமிக்காக உள்ளது. அப்போ சோறை அந்த மாதிரி எடுத்துக்கொள்வது வைத்துக்கொள்ளணும். காலையில் குடிக்கக்கூடிய பானங்கள் இப்படியான சிறப்பு பானங்களாக எடுத்துக்கணும். இரவு உணவு ரொம்ப முக்கியமானது. இரவு உணவு எப்பொழுதுமே நம்முடைய உணவு எளிய உணவாக சீக்கிரமாக சாப்பிடணும். ஒரு 7:30 மணி 7 மணிக்கு முன்னாடி இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவு சர்க்கரை வியாதிக்கு எடை குறைவாக இருக்கும் அப்படின்னா நல்ல கோதுமை ரவை கிச்சடி, இல்லை கோதுமை ரவையில் உப்புமா, இல்லை என்றால் சிறுதானியத்தில் உப்புமா, அது மாதிரி இரவு இருக்கணும். நம்ம பல பேர் பண்ணுற தப்பு, இந்த கல்யாண வீட்டில் எல்லாத்துலேயும் ராத்திரி தான் பேயாக போய் கூட்டம் நிற்கிது. அதனால் இப்போ 4000 பேர் 5000 பேர் சாப்பிட்ற இரவு உணவில் நாங்கள் 60 வெரைட்டி வச்சுருக்கோன்னு மத்தியானத்துலேருந்து சாப்பிடாமல் கிடந்து ராத்திரியில் ஒரு வேட்டு விட்டுறாங்க. அவ்வளோ அப்படி இரவு உணவை இரவு உணவு விருந்தாக இருக்கணும். முதல்ல இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லியிருக்கான்.
நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம தினம் தினம் விருந்து சாப்பிடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையில் என்ன செய்யணும், நேற்று ராத்திரிலேருந்தே பிளான் போடுறான். ராத்திரி என்ன செய்கிறான்னு காலையில் போகும்போது கேட்டு போகிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிறுபிள்ளையாக இருக்கும்போது இரவு உணவு அப்படின்னா மத்தியானத்தோட மீதி தான் இரவு உணவு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மத்தியானம் சோறு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் மீதி இருக்கும், என்னைக்காவது கொஞ்சம் சளி இருக்குது காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ரசம் வச்சு கொடுப்பாங்க ராத்திரியில். அதிகபட்ச மிக மிக அதிகமாக யோசித்து பார்த்தா சூடாக ரசம் கிடச்சிருக்கும், அவ்வளோதான். மத்தியானத்தினுடைய மீதி தான் இரவு உணவு. ஆனால் இன்றைக்கி பல பேர் ஆப் எடுத்து ராத்திரி இருந்து சவர்மா வாங்கட்டா, பெரியம்மா சின்னம்மா தெரியாது, ஆனால் சவர்மா தெரியும் உனக்கு, அதை வாங்கட்டா, பரோட்டா திங்கவா, பீஸா வாங்கவா, பர்கர் வாங்கவா, இதை என்று இரவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா வேளை உணவையும் விருந்தாக ஆக்கி கொண்டிருக்கிறது வணிகம். நீ ஏன் இதை சாப்பிட்ற, நீ இதை சாப்பிட, இவ்வளோ சீப்பாக கிடைக்கும், இந்த வீட்டு வாசலில் வாயிலே வேணாலும் வந்து வைக்கிறேன், ஒரு புது ஆப் இருக்குது, அது வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறான். அதற்குள் போய் சிக்கிறோம். தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. எளிய உணவாக இரவு உணவு எளிதாக இருக்கட்டும். இன்றைக்கோ ஒரு நாள் விருந்து, ஒரு வருஷத்துக்கு 2 நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. விருந்து அப்படின்னா மாமா கல்யாணம் ஆகி வந்தாருன்னா புது கல்யாணம் ஆனவரவங்களுக்கு விருந்து வைப்பாங்க. இல்லை எங்கேயாவது வீடுகளுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் அன்றைக்கி ஒரு நாள் விருந்து, வருஷத்துக்கு 2 தடவை கிடைக்கும். ஏன் தினம் தினம் விருந்து உணவுகள் தினசரி நமக்கு வேண்டாம் நண்பர்களே. இப்படியான ஒரு உணவு திட்டத்தை வைத்துக்கொள்வதோடு அது மட்டும் போதுமா? கிடையாது. அதோடு சேர்ந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஓரளவுக்கேனும் முழுமையாக நச்சு கலப்பில்லாத இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கக்கூடிய உணவுகளாக நம்ம இருக்கணும். நம்ம சாப்பிட்ற ஒரு உணவும் இதில் நச்சு இருக்கா, இதில் ஏதாவது ரசாயன கலப்பு இல்லாமல் இருக்கிறதா என்று தேடி தேடி பார்க்கணும். பல பேர் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எல்லாத்துக்கும் சாத்தியமா, எல்லாருக்கும் கல்டிவேட் பண்ண முடியுமா? முடியும். நம்ம எல்லாரும் தேட ஆரம்பித்தோம் என்றால், நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இப்படி தான் அப்படின்னா அத்தனை பேரும் தேட ஆரம்பித்தா அது நல்லா குறையும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, கவுனி அரிசி 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார், வரகரிசிலாம் 120 ரூபா ஆயிடுச்சு. முதல் நாள் விடாமுயற்சி எத்தனை ரூபா கொடுத்துற பணம் பார்த்தேன்? 175 ரூபா கொடுத்து போய் ஒரு சினிமாவை பார்க்கிறான். 100 ரூபாய் 1 கிலோ அந்த விவசாயிக்கு கொடுப்பதற்கு என்ன வழி? அது குறைவாக கிடைக்கும் போது சற்று கூடுதலாக கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து என்னவா எங்கேயா போயிட்டாங்களா, மாடி கட்டிட்டாரா அவர்? அவ்வளவு வேதனையோடு தான் இன்றைக்கும் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் சற்று விலை உயர்வு இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேடி தேடி இயற்கையில் விளைந்த விஷயத்தை நாம் தேடித்தான் வாங்கணும். ஏன்னா நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, களைக்கொல்லின்னு எல்லா இடத்துலையும் வித்துட்ருக்கிறான். கிளைஃபோசேட் அந்த கெமிக்கலுக்கு பேர். அந்த களைக்கொல்லி நேரடியாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகளில் குரூப் 2 காரணி, பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் ப்ரூவ் பண்ணி யூரோப் முழுக்க தடை பண்ணி விட்டார்கள். அவனுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நம்ம ஊரில் கள்ளக்குறிச்சியை சுற்றி கேளுங்க, எல்லா இடத்துலையும் அந்த ரவுண்ட் அப் அப்படின்னு ஒன்று போடாமல் இருக்க மாட்டாங்க எல்லா விவசாயியும். அந்த களைக்கொல்லி நேரடியாக புற்றை உருவாக்குறது என்று சொல்கிறான். நமக்கு எதுக்கு அது? அப்போது களைக்கொல்லி இல்லாத, அந்த நச்சு ரசாயனங்கள் இல்லாத விஷயங்களை நாம் தான் நண்பர்களை தேடி தேடி நாம் எடுத்து நம்முடைய அன்றாட உணவில் கொண்டு வர வேண்டும். அப்படி சாப்பிட்றது மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் நாம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த மண்புழு நலமாக இருக்கும், இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நலமாக இருக்கும். இவை ரெண்டும் நலமாக இருந்தால், அவர் சொன்னார் பிரிட்டோ பேசும்போது, இன்னும் 17 லட்சம் வைரஸ்கள் இருக்கின்றன என்று. இந்த வைரஸ் எல்லாம் திரும்ப வந்து நம்மை தாக்குவதற்கான காரணம் மறுபடி ரசாயனங்களை நாம் கீழே மண்ணிலையும் காற்றிலையும் கடலிலும் கொட்டுவதால் தான். 4-5 நாட்களுக்கு முன்னாடி நான் ஹிரோஷிமாவில் நின்றுட்டு இருந்தேன். ஜப்பான் போகிறோம் என்று தெரிந்த உடனே மனதில் முதல்ல தோணுது ஹிரோஷிமா பீஸ் மியூசியத்தை போய் பார்க்கணுன்னு. நான் உலகத்தில் பல்வேறு பெரிய பெரிய மியூசியங்கள் போய், பிரான்ஸ் முன்னாடி அந்த லூவர் மியூசியத்தில் மோனாலிசா படத்தை நேரடியாக பார்க்கணுன்னு பயங்கரமாக போய் அதை பார்த்துட்டு வந்து சிலாகிச்சு நான் கட்டுரையெல்லாம் எழுதினேன். அந்த மோனாலிசா முன்னாடி எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறத பார்த்து, ஒரு ஓவியத்தில் எத்தனை கலைஞர்கள் உருகி நிற்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ அந்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது எனக்கு. ஆனால் அதையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாக்கி விட்டது ஹிரோஷிமா பீஸ் மியூசியத்துக்குள்ளே இருந்தப்போ. 4.5 மணி நேரம் அதுக்குள்ளே நடந்துட்டு இருந்தேன். அத்தனையும் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் தான். ஒரு மூணே நிமிடத்தில் அமெரிக்காவின் ஆதிக்க திமிரில் 1,40,000 பேர் மண்ணோடு மண்ணாக போயிருக்காங்க. 3 நிமிஷத்தில். அந்த அணுகுண்டுடைய மொத்த எடை வெறும் 3 டன் தான். இன்றைக்கி அதை மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சம் அணுகுண்டுகள் நம்ம அத்தனை நாடுகள்லையும் இருக்குது. நம்ம நாடு உட்பட எல்லா நாட்டிலையும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோங்க, பக்கத்து பார்டரில் அவன் வச்சுருக்கான், அப்போ நான் பாதுகாப்பாக வச்சுக்குவேன்னு அத்தனை நாடும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுதுகிறார், அந்த மியூசியத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம அன்னைக்கு போட்ட குண்டில் ஒரு ஊர் 1,40,000 பேர் போனாங்க,
இப்போ இருக்க குண்டில் ஏதாவது 10 வெடிச்சா இன்னும் 10 தடவை இந்த பூமியை நாசமாவதற்கான அணுகுண்டுகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்க அந்த மியூசியத்தை பார்க்க ஒரு 2000 டிகிரியில் அத்தனை பேர் எரிந்து சாம்பலானது. அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த காளான் போல் எரிந்த புகை மறுபடி மேகத்தை தொட்டு அமில மழையாக பொழிந்து ஏதோ மழை பெய்கிறது, எரிகிற எனக்கு ஒரு தாகம் தீர்க்கும்னு அத்தனை பேரும் ஆணு வாயை திறக்க அதுக்குள்ளே அமிலம் சொட்டி வாயெல்லாம் வெந்து இறந்த பெண்களை பார்க்கும்போது ஷ அப்படின்றது. உலகத்திலேயே மிக மிக வக்கிரமும் உக்கிரமுமான ஒரே இனம் மனித இனமாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஏனென்றால் அதில் ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அந்த கடிதத்தை பார்க்கிறேன். அந்த கடிதம் வந்து ட்ரூமேன், அப்போ இருந்த அமெரிக்க பிரசிடென்ட், அவர் வந்து அங்கே உள்ள ஆர்மி சீஃபுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை படிச்சிங்கன்னா இப்படியும் எழுதுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்ன எழுதுறாருன்னா, டேய் உலகப்போர் முடிய போகுது, ஜெர்மனி சரண்டர் ஆகிட்டான், ரூஸ்வெல்ட், சர்ச்சில், ஸ்டாலின்லாம் திட்டம் போட்டு உருவாக்குன அந்த அணுகுண்டு கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேலே பணம் செலவு பண்ணிட்டோம். இந்த குண்டை போடலைன்னா பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பணம் செலவழிச்சேன்னு என்னையே பதவி இறக்கிடுவானுங்க. அதனால் சீக்கிரமாக போர் முடியறதுக்கு முன்னாடி இந்த குண்டை போட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு. 2வது லெட்டர் என்ன எழுதுறான்? 2வது லெட்டரு, ஆமாம் குண்டு போடலான்னு சொல்லிட்டீங்க, 27 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், இதில் 27 இடங்களில் எங்கே மக்கள் செறிவு நிறைய இருக்குன்னு பாரு, எங்கே குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் நிறைய இருக்காங்கன்னு பாரு, எங்கே பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரிலாம் இருக்கான்னு பாரு, இத்தனை இடங்கள் இருக்க இடம் தேர்வு செய்து அங்கே குண்டை போடு. ஆனால் ஒரு விஷயம் கண்டிஷன், முன்னறிவிப்பு கூடாது. முன்னறிவிப்புச்சுன்னா மக்கள் நகண்டுருவாங்களாம், அந்த எஃபெக்ட் தெரியாது. எவ்வளவு ஒரு கொடூர வன்முறை அவனுக்குள் இருந்திருக்கும். குண்டை போட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அவர்கள் அடித்து கைதட்டி கொண்டாடி இருக்காங்க. நினைத்தால் வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. 1945 ஆகஸ்ட் 6 முடியல, ஈழத்தில் நடந்த இனவழிப்பு. நண்பர் அகர முதல்வன் எத்தனையோ கட்டுரைகள் எழுதிட்டே இருக்காங்க. ஈழத்தில் நடக்கக்கூடிய இனவழிப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் நடக்குவதாக இருக்கட்டும், உக்ரைனில் நடக்கிறதாக இருக்கட்டும், மறுபடி மனிதன் இன்னும் வக்கரம் முடித்த மிருகங்களில் கொடூரமான மிருகமாகத்தான் நாம் இருக்கிறோம். அது அணுகுண்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்படியான இயற்கையை சீரழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதற்கு இணையான அழிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கோவிட் வந்ததுக்கு காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, சீனாக்காரன் கண்டுபிடிச்சி உணவும் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரவலாக ஒரு பேச்சு பொருள் இருக்குது. சீனாவை நம்ம உடனே அவனை மட்டும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அத்தனை பேருக்கும் அதற்கு பங்கு இருக்கிறது. நம்ம சூழலில் நடத்தக்கூடிய அத்தனை வன்முறைகளும் கோவிட் மாதிரியான புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் நண்பர்களே. அவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்டார், பிரிட்டோ பேசும்போது ஜூனோட்டிக் வைரஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், போலியோவுக்கும் ஜூனோட்டிக் வைரஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. போலியோவில் திரும்ப 2வது 3வது ஸ்ட்ரெயின் வராது. நமக்கு எத்தனை வந்துச்சு நம்ம இருக்கும்போதே? டெல்டா வைரஸ், ஒமிக்ரான் வைரஸ் வந்துச்சா ஒன்றுன்னா பேட்டர்ன். சார் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸா செகண்ட் ஃபேஸா இப்போவும் கேட்குறான். டெல்டாவா ஒமிக்ரானா வெரைட்டி 1 2 இல்லை 60-70 வெரைட்டிஸ் வந்துருச்சு ஒரு கோவிடில். தன்னை புதுப்பித்து கொண்டே வரும். அது நீ ஒன்றை கொண்டு போறியா, அது இன்னொன்று கொண்டு வரும். சரி, இப்போ எப்படி போயிடுச்சு? நம்ம எல்லோரும் இப்போ எப்படி முகமுடியெல்லாம் போடாமல் இருக்கோம்? நம்மக்கிட்ட கோவிட் இல்லையா? அவ்வளோ பேர் ரத்தத்திலையும் அவ்வளோ பேர் திசுக்கள்லையும் ஸ்பைக் புரோட்டீன் இருக்கிறது நண்பர்களே. ஆனால் அவை ஏன் நுரையீரலில் குத்தாட்டம் போடலைன்னா, நம்ம உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் அதை வந்து மேலாண்மை செய்வதற்கான அது மந்த எதிர்ப்பாற்றலோ ஹேர்ட் இம்யூனிட்டியோ இல்லை வேக்சினில் கிடைத்த இம்யூனிட்டியோ அதை எதிர்கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு நம்ம நல்லா இருக்கோம். என்னைக்கு அது குறையதோ பழையபடி அந்த ஸ்பைக் புரோட்டீன் வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது வைரஸ், வேறு ஏதாவது பாக்டீரியாஸ் இதே மாதிரி நுரையீரலுக்குள்ளே வந்தால் அது இப்படி நம்மளை எல்லா நேரமும் உட்கார வைத்திருக்குமான்னு தெரியாது. ஏன் அதற்கு சொல்கிறேன் என்றால், நம்மை விட மிக வலுவாகவும் மிக அழகாகவும் இந்த உலகத்தில் கோலோச்சி கொண்டிருந்த இனம் டைனோசரஸ். எங்கே போச்சு? டைனோசரஸ் எப்படி எல்லாத்தையும் மனுஷன் போய் சுட்டு கொண்டுட்டானா? ஒரே நேரத்தில் 1 பில்லியன் கணக்கான டைனோசரஸ் காணாமல் போச்சே. நம்மை விட மிகப்பெரிய மேமூத், ஒரு மெகாஃபானா, வடக்கு ஐரோப்பியா முழுக்க இருந்த ஒரு இனம், யானையை விட 6-7 மடங்கு பெருசு. அப்படியான இனம் ஒன்று கூட இல்லை. இன்றைக்கி என்னாச்சு? அறிஞர்கள் எழுதுகிறார், யுவான் நூராரி மாதிரியான அறிஞர்கள் எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு வைரஸ், பாக்டீரியா, காய்ச்சல்கள் அந்த நேரத்தில் வந்திருக்கலாம், ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்திருக்கலாம் என்று எழுதுகிறாங்க. நண்பர்களே, இன்னொரு 1000 வருடத்துக்கு முன்னாடி அப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு இனம் கள்ளக்குறிச்சி புத்தக கண்காட்சியில் இப்படி மைக்கு முன்னாடி நின்று, மனிதர் என்று ஒரு இனம் இருந்தது,
மனிதர் என்று ஒரு இனம் இருந்துச்சு, மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு தெரில, அணுகுண்டு போட்டாங்களா, வைரஸ் வந்துச்சா என்னன்னு தெரியலன்னு பேசக்கூடிய காலம் வந்தாலும் வரலாம். அப்படி எல்லாம் வரக்கூடாது என்றால் நாம் நம் உடலை காப்பது போல நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவையும் இந்த பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் வாகைப்பூவில் இருக்கக்கூடிய மரத்தையும் பூக்களையும் வேப்பம்பூவில் இருக்கக்கூடிய விதைகளையும் கடலில் இருக்கக்கூடிய மீன்களையும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் அத்தனை உயிரிகளையும் நேசிக்கக்கூடிய பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பச் சொன்ன வள்ளுவனின் வாசகத்தை எடுத்து ஒற்றை நலம் என்று கூறி வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.